Hi dear students, today நம்ம இப்போ பார்க்க போகிறது EVSல first lesson my hobbies. At previous sessionல பார்த்தோம் இல்லையா hobbiesனா என்னங்கிறது. What are the hobbies ma? Hobbies are the activities that we do for relaxation when we have free time. உங்களோட ஃப்ரீ டைமில் உங்களோட ரிலாக்ஸேஷனுக்காக நீங்கள் செய்கிறது தான் என்ன சொல்லணும்னா ஹாபிஸ், உங்களோட பொழுதுபோக்குகள். ஓகேவா? தேர் ஆர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாபிஸ் பற்றி நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா இன் ப்ரீவியஸ் செஷனில். டைப்ஸ் ஆஃப் ஹாபிஸ் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஹாபிஸ் இருக்குது? ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ், அவுட்டோர் ரிக்ரியேஷன்ஸ், ஆர்ட்ஸ், கலெக்ஷன்ஸ் அண்ட் தென் மேக்கிங். ஓகே, ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸில் என்னென்ன பற்றி பார்த்துருந்தோன்னா ஃபுட்பால், பேட்மிண்டன், கிரிக்கெட், வீடியோ கேம்ஸ், யோகா, ரன்னிங், ஸ்விம்மிங், adventure, sports. These are all the sports and then games. Okay, hobbies. And the next one is their outdoor recreations. ஓகேங்களா? பேர்ட் வாட்சிங்னா இந்த பறவைகளை வந்து வாட்ச் பண்ணுறது. அண்ட் தென் ஸ்டார் கேசிங் மீன்ஸ் நட்சத்திர பார்வை. ஓகேவா? நம்ம பைனாகுலர் மூலமா நட்சத்திரத்தை ஷோ பண்ணுறோம் இல்லையா, பார்க்குறோம் இல்லையா. அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் கார்டனிங் இஸ் தேர் நத்திங் பட் நம்ம வந்து தோட்டத்தில் போயிட்டு நம்ம நல்ல தண்ணி விடுறது, செடிகளுக்கு மரங்களை நடுறது, செடிகளை நடுறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் தான் கார்டனிங். ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ட்ராவலிங். ஒரு சிலருக்கு வந்து ட்ராவலிங் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும். ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து என்னம்மா பிடிச்சிருக்கும்? ட்ராவலிங் பண்ணுறதுனா ரொம்ப பிடிச்சிருக்குமா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் பயணித்தல். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ட்ரிக்கிங் மீன்ஸ் மலையேற்றம். ஓகேவா? அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் மவுண்டனரிங். மவுண்டனரிங்னா மலை ஏறுதல். ஓகேவா? இந்த பனி சறுக்குகள்லாம் மலைகளை ஏறுறாங்க இல்லையா வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம். ஓகேவா? அதெல்லாம் தான் வந்து ஒரு அவுட்டோர் ரீக்ரியேஷன் ஹாபிஸ். ஓகேம்மா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ஆர்ட்ஸ் என்னென்னங்கிறத பற்றி நம்ம பார்த்துருந்தோம். பெயிண்டிங், சிங்கிங், ரீடிங் அண்ட் ரைட்டிங், டான்சிங், ஃபோட்டோகிராஃபி. அண்ட் தென் கலெக்ஷன்ஸ் என்னென்ன பற்றி பார்த்தோமா? காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், லீவ்ஸ் அண்ட் தென் ஃபெதர்ஸ். அண்ட் தென் மேக்கிங், நம்மளா உருவாக்குறது, ஸ்கிராப் புக் மேக்கிங், knitting, pottery and then cooking. Okay ma, these are all the types of hobbies ma. And then next slide is going there. How are hobbies helpful to us? எப்படி வந்து ஹாபிஸ் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளோட லைஃப்பில் இன் ஃபியூச்சரில் அமையுது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேவா? டே டு டே லைஃப்பில் நம்மளோட ஹாபிஸ் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பீப்புள் டேக் அப் ஹாபிஸ் டு பி ஹாப்பி. ஓகேவா? அவங்களுக்கு ஒரு ஹாபி இருக்கிறதுனால அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. பட் தெர் ஆர் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹாபிஸ் டூ. நிறைய பெனிஃபிட்ஸும் அதர் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஓகேம்மா? சம் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தேர் they keep us healthy. ஓகேவா? எந்த ஹாபிஸால் நம்மளுக்கு வந்து நம்மள ஹெல்த்தியாக இருக்க முடியும். ஓகேவா? ஹாபிஸ் லைக் எக்ஸசைசிங், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் கீப் அஸ் ஹெல்த்தி. என்னென்ன ஹாபிஸ்மா? எக்ஸசைசிங், ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ். ஓகே, இதெல்லாம் பண்ணுறதால நம்மளோட உடம்பு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேவா? செகண்ட் ஒன், they help us to be creative. Hobbies like painting, writing and cooking help us to create something new. ஓகேவா? புதுசாக உருவாக்குறது எதனாலனா பெயிண்ட் பண்ணுறதாலையோ, பெயிண்டிங் அண்ட் தென் ரைட்டிங். ஓகேவா? ஸ்டோரிஸ் ரைட்டிங். அண்ட் தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் அண்ட் தென் குக்கிங், சமைக்கிறதாலேயோ நம்ம வந்து என்ன பண்ணலாம், புதுசாக வந்து உருவாக்கலாம், க்ரியேட் பண்ணுறது. அண்ட் தென் தேர்ட் ஒன் இஸ் தேர் they help us to make useful things. they help us to மேக்னா என்னதுமா? உருவாக்க போகிறோம். ஓகேவா? ஹாபிஸ் லைக் knitting அண்ட் pottery help us to make useful things. நம்மளால் உருவாக்கப்படுறது. ஓகேவா? என்னென்னமா? knitting அண்ட் pottery. knittingனா நம்ம இந்த ஸ்வெட்டர்லாம் பின்னுவாங்க பார்த்துருக்கீங்களா? ஸ்வெட்டர் அண்ட் தென் ஸ்கார்ஃபு இதெல்லாம் பின்னுறாங்க பார்த்துருக்கீங்களா? அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் potteryனா பானைகள் செய்கிறாங்க. ஓகேவா? அந்த திங்ஸ் எல்லாம் நம்ம வந்து உருவாக்கி நம்மளே வந்து அன்றாட லைஃப்பில் வந்து டே டு லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதுதான் வந்து they help us to make useful things. Fourth one is there they help us to learn new things. New things. Hobbies like reading books help us to learn new things. A collection of stamps and coins help us to learn about different countries. புதுசாக ஒன்று வந்து நம்ம வந்து என்ன லேர்ன் பண்ண போகிறோம், கற்றுக்க போகிறோம். என்ன ஹாபிஸால்? ரீடிங் புக்ஸ் ஹெல்ப் அஸ் டு லேர்ன் நியூ திங்ஸ். ஏ கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாம்ப் அண்ட் காயின்ஸ், டிஃப்ரெண்ட்டான ஸ்டாம்ப்ஸையும் கண்ட்ரிஸோட ஸ்டாம்ப்ஸையும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட காயின்ஸையும் வந்து கலெக்ட் பண்ணுறது மூலயமா என்ன கற்றுக்க போகிறோம்னா டிஃப்ரெண்ட்
கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸோட நேம்ஸ் வந்து நம்ம வந்து என்ன பண்ணோம் கற்றுக்கலாம். ஓகேவா, புதுசாக நம்ம கற்றுக்கலாம். ஓகேம்மா. அண்ட் தென் 5th one is the teachers to work in groups. நான் வந்து டீச் பண்ணும்போது ஒரு குரூப் ஆக்டிவிட்டி வந்து கொடுத்து வந்து என்ன பண்ணோம் டீச் பண்ணுவோம். ஓகேவா, பார்த்துருக்கீங்கன்னா நம்ம கிளாஸ்லேயே வந்து ஆல் ஹாபிஸ் விச் இன்வால்வ் குரூப் ஆக்டிவிட்டீஸ் டீச்சர்ஸ் டு ஒர்க் இன் குரூப். அதாவது குரூப்பாக வந்து ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்து குரூப்பாக ஃபார்ம் பண்ணி வந்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்ஸ் லைக் ஃபுட்பாலில் வந்து ஒரு டீமாக இருந்து தானம்மா ஃபுட்பால்லாம் விளையாடுறாங்க. ஃபுட்பால், ஹாக்கிலாம் அதே மாதிரி கிரிக்கெட் ஆல்சோ அண்ட் ஸோ ஆன். குரூப் டான்ஸிங் ஆல்சோ ஹெல்ப் அஸ் டு லேர்ன் டு ஒர்க் இன் குரூப். அதாவது எப்படி வந்து குரூப்பாக வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறத எதாவது மூலயமா நம்ம தெரிஞ்சிடலன்னா ஒரு குரூப் டான்ஸ் ஒரு ஸ்டேஜில் நம்ம இப்போ டான்ஸ் பண்ணுறோன்னா ஒரு 12 மெம்பர்ஸ் இருக்கோம் இல்லையா. ஸோ அதான் வந்து ஒரு குரூப் டான்ஸ்மா. ஓகேவா, இந்த மூலயமா நம்ம என்ன கற்றுக்குறோன்னா வந்து குரூப் ஆக்டிவிட்டீஸை எப்படி வந்து ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம கற்றுக்கிட்டோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி வந்து ஹாபிஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது டிஃப்ரெண்ட் வேஸில் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்தோம். ஓகேவா, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லைட் இஸ் அப்ளிகேஷன்ஸ். ஓகேம்மா, இப்போ நம்ம ஜென்ரலாக பேசுவோம். ஒருத்தருக்கும் ஒரு வகையான ஹாபிஸ் இருக்கும். ஓகேவா, ஒரு பொழுதுபோக்குகள் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ரீடிங் அண்ட் தென் சிங்கிங் பிடிக்குங்கன்னா உங்களுக்குலாம் வந்து நிறைய ப்ளே பண்ணுறது பிடிக்கும், பிளேயிங் பிடிக்கும். அண்ட் தென் வந்து நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு டான்ஸிங் பிடிக்கும். ஸோ ஓகேவா, ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்து ஹாபிஸ் இருக்கும். ஓகேவா, அதை பற்றி தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். யூ ஹேவ் லேர்ன்ட் அபவுட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹாபிஸ். Do all your friends have the same hobbies? ஓகேவா, இவ்வளோ நேரம் நம்ம வந்து ஹாபிஸோட பெனிஃபிட்ஸ் ஓகேவா என்னங்கிறத பற்றி பார்த்தோம். இப்போ பாருங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுக்கும் ஒரே மாதிரியான ஹாபி இருக்குமா? நோ. ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் மே லைக் டு ப்ளே வீடியோ கேம். ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து வீடியோ கேம் விளையாடுறது பிடிக்கும்னா அனதர் ஃப்ரெண்ட் மே லைக் டு ப்ளே பேட்மிண்டன். இன்னொரு ஃப்ரெண்டுக்கு வந்து என்ன பிடிக்குதான்? பிளேயிங் பேட்மிண்டன். ஓகேவா, சைடில் இமேஜ் காமிச்சிருக்காங்க பாருங்கள். பிளேயிங் வீடியோ கேம்ஸ் அண்ட் தென் பிளேயிங் badminton. Do you and your siblings like them same games of or activities? நீங்களும் உங்கள் கூட உடன்பிறப்பும் வந்து ஒரே மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒரே மாதிரியான கேம்ஸ்லையும் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குமா? நோ. சம் ஆஃப் யுவர் சாய்ஸஸ் மே பி த சேம். சிலது மட்டும்தான் வந்து ஒன்றாகும். ஓகேவா சேமாக இருக்கும். பட் சம் மே பி டிஃப்ரெண்ட். ஓகேவா, வாட் குட் பி த ரீசன்? எதனால் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இருக்கும்? ஒரே ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரியான ஹாபிஸ் வந்து இருக்காது. ஓகேவாம்மா, பீப்புள் சூஸ் எ ஹாபி தட் தே ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங். டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஓகேவா, ஒரு பீப்புளும் வந்து ஒரு வகையான ஹாபியில் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. ஓகேம்மா, அவங்களே வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அவங்களே வந்து எடுத்து செய்வாங்க அந்த பொழுதுபோக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். ஒரு சிலருக்கு ஒரு இது பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது. ஒரு சிலருக்கு சாங் பாடுறது பிடிக்கும்னா ஒரு சிலருக்கு வந்து டான்ஸிங் பிடிக்கும், சாங் பிடிக்காது, சிங்கிங் பிடிக்காது. ஓகேவா, இதான் வந்து லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். தேர்ஃபோர் டிஃப்ரெண்ட் பீப்புள் ஹாவ் டிஃப்ரெண்ட் ஹாபிஸ். இதுலேருந்து என்ன நம்மளுக்கு புரிஞ்சுக்குதுன்னா ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புளுக்கும் ஒரு வகையான பீப்புளுக்கும் மக்களுக்கும் ஒரு வகையான ஹாபிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவாம்மா, அண்ட் தென் கோ டு நெக்ஸ்ட் ஸ்லைட். இஃப் யூ ப்ராக்டிஸ் எ ஹாபி ஃபார் எ லாங் டைம். ஓகேவாம்மா, அதாவது உங்களுக்கு வந்து எந்த ஹாபி பிடிச்சிருக்கோ அந்த ஹாபியை வந்து அது ஒரு பொழுதுபோக்கு தான். ஓகேவா, அந்த ஒரு ஹாபியை டெய்லி நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரோம். ஒரு 1 hour அதுக்காக ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா, வி பிகம் குட் அட் இட். அதில் வந்து நீங்கள் வந்து நல்ல ஒரு தலை சிறந்தவராக வந்து விளங்குவீங்க. ஓகேவா, ப்ராக்டிஸ் பண்ண அதில் நீங்கள் வந்து நல்ல ஒரு தலை சிறந்தவராக நீங்கள் விளங்கிடுவீங்க. தென் வி கேன் கேரி ஃபார்வர்ட் தட் எ ஹாபி அஸ் எ ஜாப். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து இன் ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண இன் ஃபியூச்சரில் அதுவே உங்களுக்கு வந்து ஒரு ஹாபியே வந்து என்ன ஆகுது, ஜாபாக வந்து மாறிடுது. ஓகேவா, பார்க்கலாமா? ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ், ஃபார் மெனி பீப்புள் தேர் ஹாபீஸ் பிகம் தேர் ஜாப்ஸ். ஓகேவா, நிறைய பீப்புள்ஸ் வந்து அவங்களோட ஹாபீஸ்லேயே வந்து ஏன்னா ஜாபாக வந்து உருவாகியிருக்காங்க. ஓகேவா, ஜாபாக வந்து உருவாகிட்டு அதே வந்து மேலே வந்து வளர்ந்துருக்காங்க. when they grow up. For example, VVS Lakshman, the Indian cricketer. For example, VVS Lakshman, the Indian cricketer was good at studies. VVS Lakshman தெரியுதாமா? அவர் வந்து ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர். ஓகேவா, அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேன். ஓகேவா, சூப்பராக கிரிக்கெட் விளையாடுவார். However, he became a great batsman as playing cricket was his hobby.
அவர் வந்து ஸ்டடீஸ்லேயும் வந்து சூப்பராக படிப்பார். அதே நேரம் வந்து அவரோட ஹாபி வந்து நல்ல ஒரு கிரிக்கெட்டர், நல்ல ஒரு பிளேயிங் கிரிக்கெட்டராகவும் பேட்ஸ்மேனாகவும் சிறந்து விளங்கியிருக்கார். அதே வந்து அவரோட ஜாபாகவும் அமைஞ்சிருச்சு. ஓகேவா, இன் ஃப்யூச்சரில் அதே வந்து அவருக்கு வந்து ஒரு ஜாபாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, அந்த நெக்ஸ்ட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு வேற ஒருத்தவங்களோட இமேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜேகே ராலிங். ஜேகே ராலிங் who's this? The famous author of the Harry Potter. ஓகேவா, the famous author of the Harry Potter wrote stories as a hobby. ஓகேவா, அவங்க ஜேகே ராவ்லிங் வந்து என்ன பண்ணுவாங்க, நிறைய ஸ்டோரிஸ் வந்து எழுதியிருக்காங்க ஹாரி பாட்டர். ஓகேங்களா, ஹர் ஹாபி ஹேஸ் பிகம் ஹர் ஜாப். அவங்களோட ஹாபியே வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு நல்ல ஒரு ஜாபாக வந்து அமைஞ்சிருக்கு. ஓகேவாம்மா, இப்போ பாருங்களேன், இப்போ நம்மளுக்கு வந்து நல்லா வந்து பாடுறது, சிங்கிங் வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக வந்துருச்சுன்னா டெய்லி நம்ம 1 hour கிளாஸ் போயிட்டு நம்ம கற்றுக்கிட்டு இன் ஃப்யூச்சரில் வந்து நம்ம என்ன பண்ணலாம், நல்ல ஒரு சிங்கராகவும் மாறலாம். அதே மாதிரி டான்ஸ் கிளாஸ் போயிட்டு டான்ஸ் கற்றுக்கிட்டு அதே மாதிரி டான்ஸராகவும் சேஞ்ச் ஆகலாம். ஓகேவாம்மா, ஓகே, அவங்க ஒருத்தருக்கும் நம்மளுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாபிஸ் இருக்குது. ஓகேம்மா, டிஸ்கஸ் யுவர் ஹாபிஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட உன்னோட பொழுதுபோக்கு என்ன, உன்னோட ஹாபிஸ் என்ன, நீ என்ன பண்ண போகிற, நீ என்ன விளையாட போகிற அப்படின்னு நம்ம கேட்குறோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட. மேக் எ லிஸ்ட் ஆஃப் ஒன் அனதர் ஹாபிஸ். ஓகேவா, ரைட் வாட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் வாண்ட் டு பிகம் வென் தே க்ரோ அப். ஓகேவா, அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு நீ என்னவாக போகிற, உன்னோட ஹாபி என்ன, இன் ஃப்யூச்சரில் வந்து உன்னோட ஹாபி இப்போ கிரிக்கெட்டாக இருந்தால் நீங்கள் இன் ஃப்யூச்சரில் நல்ல ஒரு கிரிக்கெட்டராக சேஞ்ச் ஆகலாம். ஒரு நல்ல சிங்கராக இருந்தால் நல்லா சிங் பண்ணிங்கன்னா பாடினீங்கன்னா நல்ல ஒரு சிங்கராக சேஞ்ச் ஆகலாம். ஓகேவா, திஸ் த எக்ஸாம்பிள். ஓகேம்மா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஹாபிஸ் என்னங்கிறது இங்கே எழுதணும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு அவங்க வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து என்னவா சேஞ்ச் ஆவாங்க அப்படிங்கிறத பற்றி எழுதணும். ஓகேவா, and then next slide is going there. Amazing fact. Did you know that collecting stamp is called the king of all hobbies? உங்களுக்கு தெரியுமா, கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸை கலெக்ட் பண்ணுறது அதுதான் வந்து எல்லா ஹாபிஸ்க்கும் ஒரு கிங்கு. ஓகேவா, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு கிங் இருப்பாங்களே, ஒரு ராஜாவா. ஸோ எல்லா ஹாபிஸ்க்கும் வந்து ஒரு கிங்காக இருக்கிறது யாருன்னா எதுனா கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ஹாபிஸ் இன் த வேர்ல்டு. உலகத்துலேயே வந்து இது வந்து அவ்வளோ ஒரு பாப்புலரான ஒரு ஹாபியாக இருக்குது. ஓகேவாம்மா, இது யாரும் நம்ம மறக்கக்கூடாது. ஹூ இஸ் த கிங் ஆஃப் த ஹாபிஸ்மா? கலெக்டிங் ஸ்டாம்ப்ஸ். ஓகேம்மா, அண்ட் தி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தேர் ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ். எவ்ரி ஒன் ஹேஸ் ஹாபிஸ். ஒருத்தருக்கும் ஒரு ஹாபிஸ் இருக்குது. நம்ம இப்போ திங்க் பண்ண போகிறோம். ஓகே மேம், வாட் ஹேப்பன்ஸ் டூ யுவர் பேரண்ட்ஸ் ஹாவ்? வாட் ஹாபிஸ் டூ யுவர் பேரண்ட்ஸ் ஹாவ்? உங்கள் பேரண்ட்ஸ்க்கு வந்து என்ன ஹாபிஸ்லாம் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்குலாம் தெரியுமா? Did they have hobbies similar to yours? Did they have hobbies similar? அவங்களோட ஹாபிஸ் மாதிரியே உங்களோட ஹாபிஸும் இருக்கா? எந்த ஏஜில் அந்த மாதிரி இருக்கும்? வாட் குட் பி த ரீசன் பிஹைண்ட் திஸ்? ஃபைண்ட் அவுட். என்ன ரீசனாக இருக்கும்? அப்பாவோட ஹாபியே உங்களுக்கும் அந்த ஹாபியாக இருக்குமா? கிடையாது. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஒருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹாபிஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ண போகிறீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஓகே டியர் குட்டீஸ், இதோட இந்த லெசன் இஸ் ஓவர். ஓகேம்மா, அண்ட் தென் see you later the next lesson. Bye bye, take care, prepare well for this lesson ma. Thank you.